வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் ஏசி சண்முகம் கனியம்பாடி, துத்திக்காடு, சோழவரம், பெண்ணாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் ஏசி சண்முகம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என தெரிவித்தார். திமுக சொன்னதை எதையும் செய்யவில்லை என தெரிவித்த அவர் தான் மக்களுக்காக மருத்துவ முகாம், வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். தாய்மார்கள் 1000 ரூபாய் சொல்லி ஏமாற்றுவ நம்பாதீங்க. தாமரை தாமரை மறந்துடாதீங்க. இளைஞர்களுக்கு தொகுதி முழுக்க உடற்பயிற்சி கூடம் அமைத்து ஜிம் அமைத்து கொடுப்பேன் என்று சொன்ன வேட்பாளர் நம்முடைய பிள்ளைகளுக்கு 3 மாணவர்கள் வீதம் 3 மடங்கு மின்சார விலை ஏற்றிருக்காங்க, பால் விலை ஏற்றிருக்காங்க. இது பண்ணாங்களாமா? கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? சரி, 3.5 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 கோடி பேர் கொடுத்துருக்காங்களாமா? எல்லாரும் வாங்குறீங்களா? கொடுக்கல. அதுவும் 20 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு இலவச மின்சாரம், உங்களுக்கு தேவையான கான்கிரீட் வீடுகள், உங்களுக்கு தேவையான இது, ஒரு இலவச கல்வி, ஒரு இலவச திருமண மண்டபம், இதெல்லாம் இந்த ஏசியன் வெற்றி பெற்று நீங்க எம்பியா அனுப்புங்கம்மா, நான் அமைச்சரா திரும்பி வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.